Luxurious. இது நம்ம ஃபேமிலி. ஒரு கட்சி இன்னொரு கட்சியோடு கூட்டணி வைக்கிற போது பல கட்ட யோசனைகளுக்கு பிறகுதான் கூட்டணி வைத்திருப்பீர்கள், முடிவெடுத்திருப்பீர்கள். ஆனாலும் பத்திரிகையாளர்கள், மாற்றுக் கட்சியை சேர்ந்தவங்க சில விமர்சனங்களை வைக்கிற போது அதை கேள்வியாக எழுப்ப வேண்டியதா இருக்கு. மக்கள் நல கூட்டணிக்கும் குறைவான வாக்கு சதவீதத்தை தான் பாஜக தலைமையிலான கூட்டணி எடுக்க போகுதுன்னு திரு பொங்கலூர் மணிகண்டன் வைக்கிறார். 27% வாக்கு வங்கி வைத்திருக்கக்கூடிய அதிமுகவோடு 6-8% வைத்திருக்கக்கூடிய பாமக சேர்வது சரியா, இல்ல 5-6% வைத்திருக்கக்கூடிய பாஜகவோடு சேர்வது சரியா அப்படின்னு திரு ஐயநாதன் கேள்வி எழுப்புகிறார். இந்த கணக்கு வழக்கெல்லாம் போடாமையா பாமக போயிருக்கும் பாஜகவுக்கு? இந்த கேள்விக்கு பதில் சொல்றதுனால ஒரு முக்கியமான விஷயத்தை தெளிவுபடுத்தணும். இங்க பேசுறவங்க எல்லாருமே ஏதோ ஒரு வகையில 10.5க்காக எடப்பாடி பழனிசாமிக்கு வன்னியர் சமூகம் வாக்களிக்க வேண்டும் என்றோ வன்னியர் சமூகம் கொண்டாட வேண்டுமோ என்ற ஒரு கருத்து வைக்கிறாங்க. நான் ஒன்றை தெளிவுபடுத்த விரும்புகிறேன். இந்திய விடுதலைக்கு கொண்டாடப்பட வேண்டியது காந்தியை தவிர மவுண்ட் பேட்டன் அல்ல. எடப்பாடியார் பாட்டாளி மக்கள் கட்சியின் போராட்டத்தின் அடிப்படையில் அதை இடஒதுக்கீடு கொடுத்தார். அதே போலதான் கலைஞர் அவர்களும் எங்கள் போராட்டத்தின் அடிப்படையில் கொடுத்தார். 27 உயிர்களை இழந்து தியாகங்கள் செய்து பெற்ற இடஒதுக்கீடுகள். இதுக்கான முழு உரிமை எங்களுக்கு உண்டு. ஆனால் நான் வெறும் அரசியல் பேசுறதில்லை, நான் நியாயமா பேசணும்னு நினைக்கிறேன். எடப்பாடியாரை பாராட்ட தப்பு கிடையாது. அவரை பாராட்ட வேண்டுமானால் அரசு பள்ளி மாணவர்களுக்கு 7.5% விழுக்காடு கொடுத்தாங்க இல்லையா, அது உங்களுடைய சொத்து, நீங்க அதை கொண்டாடுங்க. ஆனா 10.5 விழுக்காடு எங்கள் போராட்டத்தின் வெற்றி. நாங்க அதை தெளிவா பதிவு பண்ணணும். இன்னைக்கு விவாதத்துல கூட பாத்தீங்கன்னாங்க, இல்ல சார், நீண்ட நாள் கோரிக்கை போராட்டம் நடத்துறீங்க, அதுக்கப்புறம் அதை கன்சிடர் பண்ணி ஒரு முடிவெடுக்கிறாரு திரு இபிஎஸ் அப்படின்றது வன்னியர் சமூக மக்கள் மனதில் எந்த தாக்கத்தையுமே ஏற்படுத்தாத கோரிக்கை வைத்தவர் திரு ராமதாஸ் அதுல மாற்று கருத்து இல்ல. பாராட்டு என்பதிலும் நன்றி உணர்வு உண்டு. ஆனால் அது அவர் கொடுத்தார் என்பதை நாங்கள் பெற்றோம் என்பதுதான் சரியான மொழி பயன்பாடு. அப்படிதான் சொல்லணும். இல்ல, விமர்சனமே நீங்க நன்றியை மறந்துட்டீங்கிறதானே சார்? இல்ல, நான் நன்றி வச்சிருக்கேன். ஆனா நீங்க ஒண்ணு புரிஞ்சுக்கணும், நம்ம நன்றியை மவுண்ட் பேட்டன் சொல்லிட்டே இருக்குல்ல. மவுண்ட் பேட்டன் ஒவ்வொரு பிறநாளை கொண்டாடல, அது முழு உரிமை எங்களுக்கு. இந்த விவாதத்தை ஒரு விறுவிறுப்பான ஒரு உரையாடலை கவனிச்சேன். அவர் பேசும்போது மோடியை திட்டும் போது நீங்க சொன்னீங்க, திமுகவின் பேச்சாளர் போல பேசுறீங்கன்னு சொல்லிட்டு, செய்தி தொடர்பாளர் போல பேசுறீங்கன்னு சொல்லிட்டு. இந்த மொழி என்பது அவங்க இன்னொரு பேரும் ஒரே மொழியில் பேசும்போது அவர்கள் ஒரு அணியாக, நாங்கள் ஒரு அணியாக. இதுதான் அரசியலோட விந்தை. இந்த மொழி தொடர்ந்தால் போட்டி என்பது அதிமுக திமுக ஒரு பக்கமும் நாங்க ஒரு பக்கம் இருக்க போட்டியா மாறாதா? 2026 அப்படி நடக்கும். அவனுடைய தொடக்கமாக இந்த தேர்தல் இருக்கும். இந்த நீங்க போடுற 5, 3, 4 ஆமா சார், நீங்க கடந்த நாடாளுமன்ற தேர்தல்ல அதிமுகவோடு கூட்டணி வைக்கிறதுக்கு முன்பாக நீங்க 10 கோரிக்கைகள்லாம் வச்சீங்க, 10 டிமாண்ட் எல்லாம் வச்சீங்க. அதெல்லாம் ஒத்துக்கணும் அப்படின்னு வச்சு டிமாண்ட் பண்ணி தானே நீங்க கையெழுத்து போட்டீங்க ஒப்பந்தத்துல. அப்படி ஏதாவது நீங்க இப்ப பாஜக கிட்ட டிமாண்ட் வச்சு ஒப்பந்தத்துல கையெழுத்து போட்டிருக்கீங்களா? நீங்க மிக குறுகிய காலத்துல எடுக்கப்பட்ட முடிவாக விட்டது. ஏன்னா சில குழப்பங்கள் இருந்தது. தமிழ் சமூகத்துடைய பயனை விட உங்களுடைய கட்சி நலன் சார்ந்த முடிவு முக்கியமா போச்சாப்போ? இல்ல, இது நேரடியா குற்றச்சாட்டுங்க. நாங்கள் சொல்ல விரும்புவதே, நாடாளுமன்றத்தில் தமிழகத்தின் குரலாக அன்புமணி என்னைக்கு இருந்திருக்காரு. இன்னும் சொல்ல போனா திரு ஐயநாதன் பதிவு பண்ணதுக்காக நன்றி சொல்லணும். பாட்டாளி மக்கள் கட்சி தமிழ் மொழியின் உரிமை குரலாக, தமிழ்நாட்டின் உரிமை குரலாக நாடாளுமன்றத்தில் மிக சிறப்பாக செயல்பட்டு நாங்க இருந்த எல்லா காலத்திலயுமே. அதனால எங்களை அனுப்புங்க, செயல்படுவோம். அதுதான் நாங்க சொல்றோம். நேற்று நைட்டு திரு அவர் அறிவிச்சிட்டாரு, உங்க கட்சியின் பொதுச் செயலாளர் அறிவிச்சிட்டாரு, காலையில வரப்போறாங்க, 10 மணி நேரம் டைம் இருக்கு, ஒரு 10 கோரிக்கையை டைப் பண்ணி வச்சு கூட பாஜகவுக்கு ஒரு நெருக்கடி கொடுக்க கூடாது, இதெல்லாம் இருந்தாதான் சொல்லியிருக்க முடியாதா என்ன? அதுக்கெல்லாமா குறுகிய காலம்? முக்கியமா நீங்க ஜாதிவாரி கணக்கெடுப்புக்கு நீங்க பாஜக உறுதிமொழி வாங்கியிருக்கலாம் இல்லையா? நீங்க ஏன் வாங்க? இல்ல, நான் சொல்லிட்டேன், அது வாங்கியிருக்கலாமே சார். அது முக்கியமான பிரச்சனையாச்சு சார். அது நீங்க ஏதோ 10 டிமாண்ட் வச்சீங்க ஏடிஎம் கேட்ட, பாஜக ஜாதிவாரி கணக்கெடுப்பு பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு டிமாண்ட் வச்சு வாங்கியிருக்கலாமே. பெரிய விஷயம் அதை பண்ணிருந்தீங்கன்னா இப்ப நீங்க 10.5% சொந்தம் கொண்டாடுறீங்கல்ல, அது மாதிரி ஜாதிவாரி கணக்கெடுப்புக்கு நீங்க சொந்தம் கொண்டாடலாம் இல்லையா? ஏன் பண்ணல நீங்க அதை? இல்ல, நீங்க ஒண்ணு புரிஞ்சுக்கணும். அதாவது திரு வாழப்பாடி ராமமூர்த்தி காவிரி பிரச்சனைக்காக ரிசைன் பண்ணாரு. அப்ப அவருடைய அட்வைஸ் எல்லாம் சொன்னாங்க, காவிரி பிரச்சனை இன்னும் 100 ஆண்டு இருக்கும், நீங்க இதுக்கு ரிசைன் பண்ண அரசியல் இருக்க முடியாது. நாம் சாதிவாரி கணக்கெடுப்புக்கான கோரிக்கை 1955 இருந்து இருக்குது, காக்கா கலைஞர் காலத்துல இருக்குது. ஒரே ஒரு தேர்தலில்
தமிழ்நாட்டுக்கு பாட்டாளி மக்கள் கட்சி சொன்னால் நடந்துவிடும் என்று நம்புகிற ஒரு நம்பிக்கையை பாராட்டுகிற பிரியன். அது என்னுடைய கோரிக்கை. அதுக்கான குரல் ஒலிக்கும். ஆனால் சிங்கிள் பாயிண்ட் டிமாண்டா வச்சு அரசியல் நாங்க அசைய கூட முடியாது. ஏன் ஒரு 5-10 பாஜக கிட்ட டிமாண்டா வைக்கிறதுல என்ன சிக்கல் இருக்கு? இன்னைக்கும் அரியலூர் ரயில் விபத்துக்கு ராஜினாமா பண்ண அழகேசனை பத்தி பேசிட்டு இருக்கோம் சார். நம்ம அது ஒரு மாரல் டெர்பிட்டு விடுது. ஆக்சுவலா வந்து தார்மீக ரீதியா பதவி விலகினார் அழகேசன். இன்னைக்கு அதை பத்தி பேசிட்டு இருக்கோம். அதே மாதிரி நீங்க இந்த உறுதிமொழி வாங்கினா உங்களை பத்தியும் பேசுவோம். 10.5க்கு நீங்களும் ஒரு பங்குதாரன்ற எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. ஆனால் அது பண்ணினவர் எடப்பாடின்றத சரி, ஒன்னும் இது கால அவகாசம்லாம் இருக்கு திரு செந்தில். இன்னும் உங்களுக்கு தொகுதிலாம் ஒதுக்கல. தொகுதி ஒதுக்குறதுக்கு முன்பாக கூட நீங்க வாங்க முடியும் உறுதிமொழிலாம், உத்தரவாதம்லாம் தர முடியும். Anbulla Girius, இது நம்ம family.